வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு தோசை மாவோட பதத்துக்கு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றி கலந்துடாதீங்க. நல்லா இந்த மாதிரியான ஒரு பதத்தில் கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ஊற்றுறதுக்காக நான் சின்ன இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய இட்லி பிளேட் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் தண்ணி வந்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நடுவில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த இட்லி பிளேட்டை வந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து எடுத்து ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ஆறிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். நான் வந்து இன்றைக்கி மினி பிளேட் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டியாக வந்து கிண்ணம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மாவு ஊற்றி அதையும் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸில் நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம கடைகளில் வந்து விதவிதமாக வத்தல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா, ஆனால் இந்த மாதிரியான ஹெல்த்தியான ராகி வத்தல் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த மாதிரி இட்லி பிளேட்டில் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரே ஒரு நாள் அடிக்கிற வெயிலில் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்ல மொறுன்னு உங்களுக்கு காஞ்சி வந்துடும். அப்படி உங்களுக்கு வெயில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேன் காற்றுல போட்டிங்க அப்படின்னாலே 2 நாளில் உங்களுக்கு நல்ல மொறுன்னு காஞ்சி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு ராகி வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபியாகவும் உங்களுக்கு இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், மோர் சாதம், அதுக்கப்புறம் ரச சாதம் எல்லாத்துக்கூடவும் ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து மசாலா சேர்க்கணும் அப்படின்னா மிளகு, பச்சை மிளகாலாம் தட்டி சேர்த்துக்கலாம். டிப் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான கத்திலாம் நம்ம வந்து வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுவோம். அது ரொம்பவே சேஃபாக வந்து எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலியான டூத் பேஸ்ட் பாக்கெட் இருக்குது பாருங்கள், அது வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடிப்பக்கத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் அந்த கத்தியை வந்து உள்ளே வச்சு அதை மடக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். கையிலையும் வந்து நம்ம எடுக்கும்போது கீறலோ கட்டோ ஆகாது. டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பல்லிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் சொல்லவே வேணாம். எங்கே பார்த்தாலுமே இந்த பல்லி தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். கிச்சனில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே, வீட்டில் எல்லா இடங்கள்லையுமே எல்லா ரூம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா செவத்தில் அந்த மாதிரிலாம் பல்லி வந்து இருக்கும் இல்லையா. நான் வந்து உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்கும்போது கூட என் பக்கத்துலேயே இவ்வளோ தைரியமாக வந்து 2 பேர் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பல்லி தொல்லைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பல்லி தொல்லைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு டெட்டால் பாட்டில், கொஞ்சமாக டெட்டால் இருக்க மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு டெட்டால் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் வந்து இந்த பாதி எலுமிச்சம்பழம் வந்து எடுத்தோம் இல்லையா, அதையும் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், இது 2த்தையும் வந்து ஒரு குட்டி டம்ளரில் வந்து சேர்த்து நல்லா அந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. அதோட சாறு மட்டும்தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால இதை வந்து மிக்சியில் வந்து சேர்த்து அரைக்க முடியலை. ஸோ நான் இந்த மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணி இடித்து எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு ஃபில்டரோ இல்லைன்னா ஒரு கிளாத்தோ வந்து யூஸ் பண்ணி இந்த சாறை மட்டும் நம்ம வந்து வடிகட்டி அந்த டெட்டால் நம்ம வந்து கலந்தோம் இல்லையா, அந்த தண்ணிக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு லிக்விடு மட்டுமே போதும். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி பல்லி எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்களில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் காட்டன் பஞ்சு இருக்கும் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி நான் பிச்சு எடுத்துக்கிறேன். அதை வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா அந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பிளேட்டில் வந்து வச்சு விட்டுருங்க. இந்த பிளேட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு பல்லி தொல்லைகள் எங்கெல்லாம் இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீரோவுக்கு பின்னாடி, கட்டிலுக்கு அடியில், அதுக்கப்புறம் சோஃபாக்கு அடியில், நம்ம கிச்சனில் கிராசரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஷெல்ஃபில் எல்லாத்துலேயுமே வந்து பல்லிகள் வந்து இருக்கும். அந்த இடங்கள்லாம் வந்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பல்லி தொல்லைகள் இருக்கவே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ தொடர்ந்து வந்து பள்ளி தொல்லைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கு
அதுக்கப்புறம் பள்ளி தொல்லைகள் வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிரும். வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கண்ணிலலாம் வந்து படாத மாதிரி இதை வந்து மறைச்சி வைங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா புழு, அதுக்கப்புறம் வண்டு, இது வந்து நம்ம நார்மலாக வரது தான் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம காலி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரியாணி அரிசியெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு விதமான இனிப்பு தன்மைக்கு நிறைய வண்டு, பூச்சி, புழுக்கள்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே அதிகமாக வச்சிரும். ஸோ நான் அதை வந்து சுத்தமாக நம்ம யூஸ் பண்ணவே முடியாமல் குப்பையில் தான் தூக்கி போட முடியும். லைட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில வண்டு, புழுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருந்தேன். ஸோ அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் அந்த சட்டி மட்டும் சூடாகிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். நல்லா சட்டி சூடு ஏறினதுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ புழு வந்து அதிகமாக இருக்கு இல்லையா அரிசி, அந்த அரிசியை வந்து அந்த சட்டியில் நான் வந்து சேர்த்து விட்டுட்டேன். அந்த மாதிரி சேர்க்கும்போது அந்த சட்டியில் இருக்கிற சூடு மட்டும் வந்து படும்போது என்னாகும் அப்படின்னா அதில் இருக்கிற புழுக்கள், வண்டு எல்லாமே நமக்கு வந்து மேலே வந்து வர ஆரம்பிக்கும். அதாவது சூடு தாங்க முடியாமல் மேலே வரும்போது அது அப்படியே வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக புடச்சி அதை ரிமூவ் பண்ணிடலாம். அரிசி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்து வெயிலில் காய வைக்கவே கூடாது. நீங்கள் சாதம் வடிக்க யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தாலும் சரி, பிரியாணி அரிசியாக இருந்தாலும் சரி, வெயிலில் மட்டும் எப்போவுமே வந்து வச்சிடாதீங்க. வெயிலில் வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கும் போது அது உடஞ்சி குழஞ்சு போயிடும். ஸோ அது வந்து ரொம்பவே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போவுமே வந்து அரிசியை நம்ம வந்து வறுக்கவும் கூடாது. அதனால் இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து வண்டு, பூச்சி, புழுக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் போது ஒரு சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அரிசியை போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இதை வந்து புடச்சி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்லா புடச்சதுக்கப்புறமா இதை வந்து இப்போ இது கொஞ்சமான அளவில் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து உடனே யூஸ் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் அதிகமான அரிசி வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தேவைக்கு மட்டும் வெளியே வச்சுட்டு மீதியை வந்து ஃப்ரிட்ஜில், அதாவது ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஃபுல்லாக புடச்சி எடுத்துகிட்டேன். அவ்வளோ புழுக்களுமே வந்து வந்துடுச்சு, அவ்வளோவுமே செத்து போயிடுச்சு. ஃபுல்லாக புடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கவர்லேயோ இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வருஷம் ஆனாலுமே வண்டு, பூச்சி, புழு எதுவுமே வந்து வராது. புதுசாக வாங்கின பொருட்கள் மாதிரி நம்மளோட கிராசரி ஐட்டம் வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து மளிகை சாமான் என்ன வாங்கினாலுமே தேவைப்படுற வரைக்குமே வந்து நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். மீதி எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. நானும் இந்த மாதிரி மாதத்தில் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு மளிகை சாமான் வந்து வாங்கினேன் அப்படின்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெளியில் வச்சுட்டு மீதியை உள்ளே வச்சுடுவேன். ஸோ திரும்ப அது நம்ம வந்து வெளியில் வைக்கிற பொருள் வந்து தீர்ந்து போனதுக்கப்புறமா திரும்ப ஃப்ரீசரில் வந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.